சமூகம் கூடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினே. வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கின்றேன். வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கின்றேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனையானது சங்கீதம் 19:7 மேல் பகுதி. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. அன்பானவர்களே, தேவன் நமக்கு அநேக நன்மைகளை, அநேக வரங்களை, அதிக வல்லமையை, அதிக கிருபையை, அதிக தயவை, இரக்கத்தை அவர் வெளிப்படுத்துகிற இடம் நமக்கு அவர் கொடுத்த வெகுமதியாகிய அவருடைய வேத புஸ்தகத்தில் இவைகளெல்லாம் இருக்கிறது. இங்கே சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை அவர் தேவனுக்கு முன்னால பாடும் பொழுது வேதத்தினால் அவருக்கு உண்டான அந்த ஜீவ அனுபவத்தை இங்கே சொல்ல வரும் பொழுது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. இந்த உலகத்துல எந்த இடத்துல வேணும்னாலும் நம்ம குறைய கண்டுபிடிக்கலாம், ஆனா கர்த்தருடைய வேதத்துல மாத்திரம் குறைய கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அதை யார் வாசிக்கிறானோ, அதை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை அந்த வேத வசனம் உயிர்ப்பிக்க கூடியதா இருக்குது. இப்போ வேதத்துல குற்றம் கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காகவே பிரியமல்ல, மரணத்தினுடைய வல்லமை தனக்குள்ள பிடிப்பட்டு ஜீவனிடத்துல வராதவர்கள் வேதத்துல குற்றம் சொல்லலாம். ஆனா யாரெல்லாம் வேதத்தை நேசித்து வேதத்தை கை கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு வேதம் என்ன செய்யுதுன்னா அவர்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்க கூடியதா இருக்கிறது. எந்த இடத்துலவே மரணத்திற்கு ஏதுவான மனசோர்வுகள் நம்முடைய ஆத்மாவின் மேல் வரும் பொழுது, எதுக்கு இந்த வாழ்க்கை வாழணும், வாழ்தை விட செத்தல்லான்ற மாதிரி எல்லாம் உணர்ச்சிகள் நம்ம மேல் தாக்கத்தை கொண்டு வரும் பொழுது, பிரியமல்லே, நம்முடைய ஆத்மா மரண பாதையிலே கடக்கும் பொழுது வேதம் என்ன செய்யுதுன்னா நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதாம். சிறு பிள்ளைகளே, வாலிபர்களே, வேதத்தை சரியா படிக்காதவர்களே, வேதத்தை நாம் படிக்கிறதன் வழியாய் நமக்கு என்ன உண்டாகுதுன்னா மரித்து கிடக்கிற ஆத்துமாக்கள் உயிர்ப்பிக்கப்படும். கர்த்தருடைய வேதத்தின் வழியாய் வேதத்தை நேசியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், சுகமாய் வாழுங்கள். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். ஆமென். தகப்பனே, உம்முடைய வேதம் குறைவற்றது. அதை விசுவாசித்து அதை வாசிக்கிற, அதை படிக்கின்ற யாராயிருந்தாலும் அவர்களை உயிர்ப்பிக்கிறதற்கு உமது வேதத்திற்கு இருக்கிற வல்லமைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் வேத வசனத்தை அதிகமாய் படிக்கிற வல்லமையினால் நிரப்பப்படுவார்களாக. அதன் பாக்கியத்தை அனுபவிக்கட்டும். எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு அநேக நன்மை கொண்டு வரட்டும்.